லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் முதல் கட்டமாக இப்போ நம்ம திமுகவை பார்த்தோன்னா காங்கிரஸுடனான சிக்கல் தொடர்ச்சியாக சிக்கல் கொடுத்துட்டே வந்தாங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது. இப்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. கிறிஸ் ஜோடங்கர் அவர் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு, 25 தொகுதிகளை திமுக எங்களுக்கு தர ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நாங்கள் எங்களுக்கு உண்டான பட்டியலை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாரு. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கிறோம், அதனால் அவங்க பார்த்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தாவேக்காவுக்கு மீண்டும் ஆதரவு நிலைப்பாடு மாதிரி பேசியிருக்கிறாரு. இளைஞர்கள் செல்வாக்கு அதிக அளவில் இருக்குது தாவேக்கா, அதனால் நீங்கள் அதை குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு புறம் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள், அதுக்கு வழக்கமாக ராகுல் காந்தி வாழ்த்தும் பொழுது சகோதரர் அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவார். ஆனால் அந்த முறை அது மிஸ்ஸிங். அதனால் ஸ்டாலின் அவர்களுமே அதே மாதிரி ஃபார்மாலிட்டிக்கு தான் ரிப்ளை பண்ணியிருந்தார். இதுவும் ஒரு சர்ச்சையாக இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே அந்த சிக்கல்கள் மேலும் விரிவடையுது அப்படிங்கிறத காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிக்கல்கள் குறித்தும் இந்த 21 தொகுதிகள் ஒத்து வராதுன்னு சொல்கிறார்களா, இது குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்த விதமான சலசலப்பும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா அண்ணா அறிவாலயத்தில் பலரும் வாழ்த்து சொல்வதற்காக வந்தார்கள், பல கூட்டணி கட்சி தலைவர்கள். அந்த விஐபி என்ட்ரன்ஸ்ல நாங்க உள்ளே நுழையும் பொழுது அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்கள் அங்கே முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், மீண்டும் மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தலைமை ஏற்க போகிற திராவிட மாடல் நாயகருக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர் பேசிக் கொண்டிருந்ததை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு தெளிவு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணி அங்கம் வகிக்கிறது. அதே போல திமுக மீண்டும் அரியணை ஏறப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த கிரீஷ் சோடங்கர் போன்றவர்கள் பேசுகிற விஷயங்களில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கிறது. அதுதான் கூட்டணியில் ஒரு சலசலப்பை உருவாக்குகிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னு சொன்னா, இந்த நேரத்தில் ஒரு இன்டாக்டான கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த கூட்டணி என்பது இன்று நேற்று கட்டியமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. நான் லிபர்டி தமிழ்ல பல நேரங்களில் பேசும்போதே சொல்லி இருக்கிறேன், இது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டியமைக்கப்பட்ட கூட்டணி. அன்றிலிருந்து இன்று வரை இதில் புதிய புதிய கட்சிகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறவே இல்லை. சரி சார், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தான் இந்த கூட்டணி வந்துச்சா சார்னு கேட்டா அதுவும் இல்ல. அதற்கு முன்பு இருந்து இந்த கூட்டணி வலுவாகவே இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்து வலுவாகவே இருக்கிறது. இடையில் மக்கள் நல கூட்டணி தான் வந்து மறைந்ததே தவிர இந்த கூட்டணி நிலையாகவே நிலை பெற்றிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நான் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் அந்த உறவு இருக்கிற காரணத்தால் அதை சொல்கிறேன். 2014 தேர்தலில் மட்டும்தான் காங்கிரஸ் தனித்து போட்டி. ஏனைய எல்லா தேர்தல்களிலும் ஒரு 25 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு அது மிகப்பெரிய வலுவை தந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்தப்ப காங்கிரஸ் எப்போதாவது பெரிய தோல்வியை தழுவி இருக்கா? 2011 தேர்தலை தவிர 2011 தேர்தலில் திமுகவுக்கே மிகப்பெரிய தோல்வி. அதனால அதை கணக்குல கொள்ளாதீங்க நீங்க. ஏனைய எல்லா தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா அதுல மிகப்பெரிய பங்களிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் செலுத்தி இருக்கிறதா இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற ராகுல் காந்தியினுடைய வாழ்த்துக்கள்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் ராகுல் காந்தியினுடைய வாழ்த்தில் மாற்றம் இருப்பதாக கருதவில்லை. அது ஒரு வாழ்த்து செய்தி. அதற்குள் இவ்வளவு அரசியல் இருக்க வேண்டும் என்று நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் பதில் சொல்லி இருப்பதும் அந்த வாழ்த்தினுடைய அடிப்படையில் பதில் சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதானே தவிர இதை தாண்டி இதற்குள் கூட்டணி கணக்குகள் இருக்கிறதா? ராகுலுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அணிதான் மகத்தான வெற்றியை பெற போகிற அணி என்று ராகுலுக்கு தெரியும். இன்னொன்று, ராகுல் காந்தி அரசியல் புரிதல் இல்லாமல் இங்கே இருப்பவர்களை போல பேசுபவர்கள் அல்ல. அவருக்கு நல்ல அரசியல் புரிதல் இருக்கு, அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் குறித்த பார்வையும் அவருக்கு கூர்மையாக இருக்கு. அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது அவர் எப்போதும் காட்டுகிற கரிசனம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் தான் அங்கம் வகிக்க வேண்டும் என்று அவர் காட்டுகிற அக்கறை, இவையெல்லாம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய உறவுக்கு வலு சேர்க்கிற வகையில் தான் எல்லா நேரத்திலும் இருந்திருக்கு. 2019 எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியலையே ராகுலால. ஆனா 2024 எதிர்கட்சி தலைவராக ராகுல் வந்திருக்கிறார்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் யாரு? திமுக தானே, தமிழ்நாடு தானே.
இங்க 40 இடங்களையும் வெற்றி பெற வைத்து அனுப்பி வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு ஒரு மிருக பலம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு யாரு காரணம்? இங்க இருக்கிற திமுக தலைவர் இல்லையா காரணம்? இந்த புரிதல் கூடவா இல்லாம ராகுல் காந்தி இருப்பார்? அதனால ராகுல் காந்தி இடத்துல பிரச்சனை இருப்பதாக நான் கருதல. அடுத்து நீங்க கிரீஷ் சோடங்கர் சொன்ன செய்திக்கு வர கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு அரசியல் குறித்த புரிதலே இல்லாமல் இருக்கிறார். நான் பல நேரங்கள்ல சொல்லிட்டேன். நீங்க 234 தொகுதி மொத்தமாக 200 தொகுதி கூட விஜய் உங்களுக்கு தரலாம். விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லாமே தோல்வி அடைய போகிற தொகுதிகள் தானே. வெற்றி பெற போகிற தொகுதிகளில் நீங்கள் 23 பெற்று 20 இடங்களில் 22 இடங்களில் வெற்றி பெற வேண்டுமா? அல்லது வெற்றி பெறவே முடியாது என்று கருதுகிற இடத்தில் 200 இடங்களில் போட்டியிட வேண்டுமா? எது உங்களுக்கு நோக்கம்? எம்எல்ஏ சீட்டாக மாற வேண்டும் என்பது நோக்கமா? அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது நோக்கமா? தேர்தலில் போட்டியிடுறது தான் நோக்கம்னா ஏன் சார் விஜய் கிட்ட போகணும்? 234 தனியா நின்னா 234 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணலாம் சார். ஏன் அதை விட்டுறீங்க நீங்க அந்த வாய்ப்பை? காமராஜர் ஆட்சி அமைச்சிருங்களேன். 234 தொகுதியிலையும் போட்டியிடுங்களேன். யார் வேணாம்னு சொன்னா? காங்கிரஸ் கட்சி ஆட்களுக்கா பஞ்சம்? அதான் எல்லாரும் சீட்டு கேட்கிறாங்களே. நீங்க கூட்டணி இல்லைன்னா சீட்டு கேட்ட அத்தனை பேரும் வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு சொன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல ஏன் ப. சிதம்பரம் போட்டியிடல? ப. சிதம்பரம் போட்டியிடாததனுடைய நோக்கம் என்ன? அவர் தானே சார் வழக்கமா சிவகங்கையில கேண்டிடேட். அதுல இருந்து தான் சார் அந்த ட்ரெண்ட் மாறி அவர் பையன் கைக்கு போச்சு. அப்ப ஏன் அவர் நிக்கல? அவர் தோல்வியை சந்திப்பதற்கு தயாராக இல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய பிரதான தலைவர்கள் ஏன் போட்டியிடல? வசந்தகுமார் மட்டும் தான் போட்டியிட்டாரு. வேற யார் போட்டியிட்டாங்க? அப்ப அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் நன்றாக திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது என்று. அதனாலதான் அவங்க அந்த நேரத்துல போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் கட்சியை நான் குறைத்து மதிப்பிடல. காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கே இல்லைன்றது சொல்லல. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த நேரத்தில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் புதிய கட்சிகள் வருகிற போது புதிய கட்சிகளினுடைய வருகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடம் தர வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா முதலமைச்சருக்கு? அதை செய்தாகணுமா இல்லையா முதலமைச்சர்? அப்ப அதை செய்தாக வேண்டிய முதலமைச்சருக்கு துணை இருக்கிறது காங்கிரஸோட கட்டாயம். இது திமுகவுடைய வெற்றி மட்டுமா? காங்கிரஸுக்கு வெற்றி இல்லையா? கம்யூனிஸ்டுக்கு வெற்றி இல்லையா? விடுதலை சிறுத்தைகளுக்கு வெற்றி இல்லையா? அவர்களுடைய வெற்றியையும் கணக்கில் கொண்டுதானே நீங்க இந்த தேர்தல் கணக்கை பார்க்கணும். வெறுமனே திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவா இந்த கூட்டணியை வச்சிருக்கிறார் முதலமைச்சர்? அந்த டிமாண்ட் வைக்கிற இடத்துல 25 தொகுதிகள் பத்தாது அப்படின்னு சொல்ற இடத்துல தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா திமுகவுக்கு? ஏற்கனவே இப்போ ராகுல் காந்தி சொன்னீங்க, நீங்கள் ப்ரோன்னு சொல்கிறதுல அரசியல் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ராகுல் காந்தி தான் இதற்கு பின்னாடி இருக்கிறாரு. அதை அந்த சிக்கல் தாங்காமல் தான் திமுக வந்து சோனியா காந்தி தலையீட்டில் தான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிஞ்சிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த தாவேக்காவை காட்டி டிமாண்ட் செய்வது, அந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பது, இந்த யுக்திகள் எல்லாமே எடுபடுமா? 25 தொகுதியில் 10 வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இல்லையா? அதாவது ராகுல் காந்தியை காட்டி இவர்கள் பேசுகிறார்களா? ராகுல் காந்தி இதற்கு பின்னால் இருக்கிறாரா? நிச்சயமாக ராகுல் காந்தி நான் இல்லைன்னு சொல்றேன். தொடக்கத்திலிருந்து நான் சொல்றேன், ராகுல் காந்தி இப்படி ஒரு அரசியலை செய்ய மாட்டார். அவர் ஒரு ஆரோக்கியமான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்று களத்தில் நிற்கக்கூடிய மனிதராகவே தான் வெளிப்படுகிறார். அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவகாரத்தில் ராகுல் இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார்னு நான் உறுதியாக நம்புறேன். அதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். இப்ப ராகுல் இப்படி செய்யலன்னு எப்படி சார் நீங்க உறுதியா நம்புறீங்க? உங்களுக்கு யார் சார் கேரண்டி கொடுத்தா? கேட்கலாம்ல, இயல்பா ஒரு கேள்வி எழும்ல. அண்மையிலே நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் காரிய கமிட்டி உறுப்பினர்களுடைய கூட்டத்துல ஏன் விருதுநகர் எம்பியையும் இந்த புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார் இல்லையா திடீர்னு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக, அவரையும் ஏன் கடைசி வரிசையில உட்கார வச்சார்? எம்பி இல்ல சார், 3வது முறை எம்பி இல்லையா விருதுநகர்ல? அவருக்கு ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில முதல் வரிசையில இடம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவரை பேச வச்சிருக்கணுமா இல்லையா? அவரை பேசவே வைக்கலன்றாங்களே. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ்காரர்கள் சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன். நான் போய் பார்க்கல அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு. அப்ப காங்கிரஸ்காரர்களே சொல்லுகிற அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு வருத்தத்தை ராகுல் காந்திக்கு இவர்கள் ஏற்படுத்தினாங்கன்னா எந்த கருத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தினாங்க? அப்ப அவ்வளவு கன்சர்னா தானே இருந்திருக்காரு. ஏன் தேவையில்லாம வேலை பாக்குறீங்கன்னு. இன்னொரு செய்தி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டாரா இல்லையா? கூட்டணி விவகாரம் குறித்து யாரும் வெளியில பேசாதீங்க, பொது வெளியில பேசாதீங்க, அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அது குறித்த கவனத்தை கொண்டிருக்கிறது, எனவே தமிழ்நாட்டில யாரும் தெரிவிக்காதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ராகுல் காந்திக்கு உண்மையிலேயே இந்த திமுக கூட்டணி மீது வருத்தம் இருக்குமே ஆனால் ஏன் அப்படி ஒரு அறிக்கை வரணும்? ஏன் இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போடணும்? விமர்சனம் பண்றவங்க விமர்சிச்சுட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாமே, செய்யலையே காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கன்சர்ன் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்களான்னா இருக்கிற ஆட்கள் கொடுக்கறதுக்கு பேரு நெருக்கடின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இவங்க காங்கிரஸ் கட்சியை பின்னோக்கி நகர்த்துறாங்கன்னு நான் பாக்குறேன். இது திமுகவுக்கு நெருக்கடின்னு நினைக்கல, காங்கிரஸுக்கு நெருக்கடின்னு நான் பாக்குறேன். ஏன்னா
இயல்பாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற உறவுக்குள் பிணக்கு ஏற்படுத்துகிற வேலை இந்த வேலை. அந்த பிணக்கை ஏற்படுத்தி காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிற இடங்களில் நாளை திமுக மனமுவந்து வேலை செய்கிற ஒரு சூழல் உருவாகணும்ல. அந்த சூழலை கெடுத்து குட்டிச்சோறாக்குவதற்கான வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அதற்குண்டான பணியிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். இது திமுகவுக்கு நெருக்கடி அல்ல, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிற வேலை இல்ல. மாறாக காங்கிரஸ் கட்சி நாளை உறுதியாக 25 இடங்களோ 23 இடங்களோ போட்டியிட போகுது சார் திமுக கூட்டணியில். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து நான் சொல்றேன், எழுதி வச்சிருக்கேன். 100 விழுக்காடு இது நடக்கும். காங்கிரஸ் 100 விழுக்காடு திமுக கூட்டணியில் 23 25 இடங்களை பெறும். இந்த எண்ணிக்கை வேண்டுமானால் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அதுல மாற்றம் இருக்காது. அப்ப போட்டியிடுகிற போது உங்களுக்கு தேர்தல் பணியாற்றுவது திமுக தொண்டன் அல்லவா? உங்களுக்கு தேர்தலில் களத்தில் நிற்க போவது திமுக தொண்டன் அல்லவா? அப்போ திமுக தொண்டன் மனமு வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழலை காங்கிரஸ் உருவாக்கணுமா இல்லையா? இயல்பாக இருக்கணுமா இல்லையா? அந்த உறவுக்குள் பிணக்கை ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் இவங்க செய்துட்டு இருக்காங்க. இது காங்கிரஸ் போட்டியிட போகிற வேட்பாளரை பாதிக்க போகிறது. ஒருபுறம் திமுக கூட்டணி, இன்னொரு புறம் வந்து அதிமுக கூட்டணியும் தொடர்ந்து சிக்கல் தான். குறிப்பாக வந்து என்டிஏனுடைய மாநாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தார். பெரியார் படத்தை எடுத்துகிட்டு தாமரை படம் வச்சாங்க. மோடி அவர்கள் வெற்றின்னு சொல்லி 2 விரல் காட்டுறதை தூக்கிட்டு வணக்கம் போடுறதை வச்சாங்க. இதை தொடர்ந்து அதிமுக ஆட்சி வரும்னு எடப்பாடி சொன்னார், என்டிஏ ஆட்சி வரும்னு மோடி சொன்னார். இவ்வளவு கருத்துக்கள் வந்துச்சு. குறிப்பாக அதில் முடிஞ்ச உடனே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு எல்லோரும் சுற்றி உட்கார்ந்துருக்கிறது போல் ஒரு புகைப்படம், அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. அந்த தொகுதி பேச்சுவார்த்தையில் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி இப்போ அவசரமாக அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போகிறாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். இந்த அதிமுக எடப்பாடி குறித்தான இப்போது உள்ள சிக்கல்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு இருந்த எல்லா சிக்கல்களும் அதிமுகவில் விலகிடுச்சு. அதிமுகவில் அவருக்கு சிக்கல் இல்லை. இப்போ கூட்டணியில் புதிய சிக்கல்கள் அவருக்கு உருவாகி கொண்டே வருகிறது. சார் நீங்க இங்க வந்து 2 பிளாட்ஃபார்ம் தானே, ஒன்னு திமுகவினுடைய பிளாட்ஃபார்ம், இன்னொன்னு அதிமுகவினுடைய பிளாட்ஃபார்ம் இல்லையா? அப்ப அதிமுகவோட பிளாட்ஃபார்ம்ல யார் டிராவல் பண்ண போறா? பாஜக தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. தினகரன் கூட அதைத்தான் சொல்றாரு. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம், நாங்க எங்க சீட்டை பாஜக கிட்ட கேட்டு பெறுறோம்னு சொல்றாரு. இப்ப பாஜக சீட்டை யாருகிட்ட கேட்கணும்? கணக்கு எப்படி வரணும்? அதிமுக கிட்ட எங்க கூட்டணியில இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நாங்க பகிர்ந்தளிக்கிறோம், இத்தனை சீட்டை கொடுங்கன்னு கேட்கணும் இல்லையா? அப்படித்தானே வரணும் கணக்கு. இப்ப பாஜக உட்கார வச்சு எத்தனை சீட்டு உங்களுக்கு நாங்க கொடுப்போம்னு பேசுறது மாதிரி இருக்கு நேற்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. நடுநாயகமாக யார் உட்கார்ந்து இருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி தானே உட்கார்ந்து இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி எங்க உட்கார்ந்துருக்காரு? 4வது இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 3வது இடத்துல யார் இருக்காரு? தினகரன் இருக்காரு. 5வது இடத்துல யார் இருக்காரு? அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அப்ப அமமுக தான் இந்த கூட்டணியில பெரிய கட்சி, அதிமுக அதற்கு அடுத்த இடத்துல இருக்கு, அதுக்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி வருவோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், திமுகவினுடைய தலைவர், இந்த 2 பேருக்கு இடையில தானே சார் போட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையா அதிமுகவினருக்கு? அப்போ இந்த பக்கம் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை இந்த பக்கம் உட்கார வச்சு, அதிமுக பொதுச் செயலாளரை ஒருவேளை அந்த பக்கம் உட்கார வச்சு, அண்ணன் தளபதி ஸ்டாலினை நடுப்பற உட்கார வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா எப்படி இருக்கும் திமுக தொண்டர்களுடைய மனநிலை? திமுக எவ்வளவு கொந்தளிப்பு காலாகும்? இதெல்லாம் ஒரு காலமும் நடக்க போறது இல்ல. ஒருவேளை நடந்தா யோசிச்சு பாருங்க. இப்ப அதிமுக தொண்டன் வெட்கி தலை குனிந்து வேதனையில் கிடக்கான். நம்ம கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, நாம கொடுத்த இடங்கள்ல போட்டியிட போகிறவர்கள் இப்ப நமக்கு எத்தனை இடங்களை ஒதுக்க போறோம்னு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு நம்ம கட்சி வந்துருச்சேங்கிற அந்த மன குமுறல் இருக்குல்ல, அது அதிமுகவினர் நேற்றிலிருந்து தூங்க விடாமல் செய்திருக்கு. சோறு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க அதிமுக காரர்கள். இவ்வளவு பெரிய இழிவான நிலைக்கு ஏன் அதிமுக வரணும்? இப்ப டெல்லிக்கு நீங்க ஓடுறீங்க, நேற்றைக்கு தான் அவர் இங்க வந்திருக்காரு. இது என்ன கணக்கு? அப்போ ஒரு உறுதிப்பாட்டுடைய கூட்டணியாக இந்த கூட்டணி இல்லையே. இந்த கூட்டணியை யார் லீட் பண்ண போறான்றதுலயே பிரச்சனை இருக்கு. இப்ப அதிமுகவினருக்கு இது ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தாதா? இந்த உளவியல் சிக்கலை எப்படி தேர்தல் களத்துல சரி பண்ணுவீங்க? மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக கூட்டணி தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டே வருது. சந்தித்துக் கொண்டே வருவது மட்டுமில்லாமல் அதிமுக தன்னுடைய பலத்தை முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்தில் உட்கார வைத்தார் என்கிற செய்தி தான் சாட்சியாக நிற்கிறது மக்கள் மனங்கள்ல. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலையில் இருப்பவர், ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை செய்கிறார் என்கிற நிலையில் இருப்பவர்.
அவரை கொண்டு போய் இந்த அளவுக்கு ஒரு இழிவான நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி உட்கார வச்சிருக்குன்னா, அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கணக்கு இருக்கிறது என்று நாம் பேசுகிற செய்தியை பாரதிய ஜனதா கட்சி கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா எனக்கு அந்த உட்கார வைத்த அமர்வுல செய்தியாக வெளியிட்டிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது எதேர்ச்சியாக நடந்ததை போன்று தெரியவில்லை. உண்மையிலேயே திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள். இப்ப என்னன்னா, பாஜக கிட்ட தான் அதிமுகவே சீட்டுகளை வாங்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு அதிமுக சீட்டு ஒதுக்கல. அதிமுகவுக்கு தான் பாஜக சீட்டு ஒதுக்க போகுது. என்ன கணக்குன்னா, 150ல நீங்க நில்லுங்க. மீதி இடங்களை நாங்க பிரிச்சு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துறோம். 150 நீங்க எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடணும் நாங்க சொல்றோம்னு நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்படித்தானே வெளிப்படுது அந்த படம். இப்ப செய்தி அதுதானே. இப்ப 150 இடங்கள் நாங்க எங்கெங்க போட்டியிட போறோங்க ஐயா, நீங்க எங்கெங்கன்னு சொல்லுங்க. மறக்காம எடப்பாடி போட்டியிடணும், அந்த தொகுதியை கொடுத்துருங்க. அதே மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் போட்டியிடணும், இந்த இடத்த கொடுத்துருங்க. இப்படின்னு நீங்க பேச்சுவார்த்தை நடத்த போறீங்களா? இதுவா அதிமுகவினுடைய பாணி? இதுவா அதிமுகவினுடைய தன்மை? அகில இந்திய தலைவர்களாக இருந்த சோனியா காந்தியிலிருந்து இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி வரைக்கும் ஓஎஸ் கார்டன் இல்லத்துல வந்து நிற்பாங்க சார். அருண்ஜேட்லி வந்து நிற்பார் சார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. 2004 அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வந்து நின்றார்கள். வாஜ்பாய் முதல் அத்வானி வரை வந்து நின்றார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து நிற்பார்கள். அப்படி ஒரு லெகசியை மெயின்டைன் பண்ண கட்சி சார் அந்த கட்சி. அந்த கட்சிக்கு இன்றைக்கு இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை தேர்தலுக்கு முன்பே சந்தித்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் எடப்பாடி அவருடைய கருத்துலையும் கொள்கையிலையும் ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்க. மோடியை வச்சுக்கிட்டே 210 இடங்களில் ஜெயிப்போனாங்க, அதிமுக ஆட்சி தான் அமையும்னு உறுதியாக சொல்கிறாரு இல்லையா? அப்போ தொகுதிக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒத்து வரலை அப்படிங்கும்போது தன்னுடைய கருத்தை செல்றதுக்கு டெல்லி போகிறாரு. அவருடைய இதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான்னு பார்க்கலாம் இல்லையா? இல்ல, இந்த கணக்கு வந்து திமுக விசஸ் அதிமுகங்கிற ஒரு சினாரியோக்குள்ள செட் பண்ற கணக்கு. வெல்வோம் 200ன்னு முதலமைச்சர் சொன்னதுனால இவர் 210ன்னு சொல்றாரு. வெல்வோம் 180ன்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தா இவர் நான் 190ல வெற்றி பெறுவோம். அது என்ன சார் கணக்கு? 210, 234 தொகுதி. நாங்க 234 தொகுதியில வெற்றி பெறுவோம்னு சொல்லுங்க. 210ல வெற்றி பெறுவோம், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அவர் சொல்லலையே, மோடி சொல்லலையே. நீங்க நான் இப்பவும் அந்த கம்பாரிசனுக்குள்ளேயே வர்றேன். திமுக அதிமுக திமுக கூட்டணியில் திமுக தலைவர் பேசி உட்கார்ந்ததற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய முகமாக இருக்கிற ராகுல் காந்தியோ திமுக ஆட்சி அமையும்னு பேசாம வேற ஏதாவது செய்தி பேசினா எப்படி இருக்கும்? பேச முடியுமா? அப்படி ஒரு சூழல் இருக்கா தமிழ்நாட்டு அரசியல்ல? இல்ல. அப்ப அதே நிலைமை தானே உங்களுக்கும். அதே நிலையில் தானே நீங்களும் இருக்கணும். எதிர்கட்சிங்கிறது இந்த ஆளுங்கட்சிக்கு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்கிற கட்சி தானே சார், அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற கட்சி தானே சார். இப்ப நீங்களும் அப்படித்தானே சார் இருக்கணும். ஆனா நீங்க என்னவாக வெளிப்படுறீங்க? நீங்க மட்டும்தான் பேசுறீங்க. மோடியினுடைய பேச்சுல இல்லையே அதிமுக ஆட்சி அமைக்கும். மோடி பேச்சுல வெளிப்பட்டதா? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றாங்க. என்ன சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல? அப்ப என்ன பீகார் மாதிரியா? மராட்டிய மாநிலத்தில் அமைந்தது மாதிரியா? தமிழ்நாட்டில் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் தானே அதிமுக. அதிமுகவுக்கு என்ன கேடு வந்துருச்சுன்னு நான் கேட்கிறேன். மோடி பேசவில்லையே. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா மோடி கிட்ட? ஏன் நீங்க அதிமுக அதிகாரத்தில் அமர போகிறதுன்னு பேச மாட்டேங்கிறீங்க? நான் தான் முதலமைச்சர் நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணினே பேசுறீங்க? இந்தியா கூட்டணி ஒண்ணு இருந்துச்சு, இங்க யாராவது பேசுறாங்களா? திமுக கூட்டணின்னு தான் பேசுறாங்க. அதிமுக கூட்டணி யாராவது பேசுறாங்களா? என்டிஏன்றாங்க. ஏன் அப்ப என்டிஏ நிலை பெறுது, அதிமுக பின்தங்குதே? இது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய சங்கடம். அதிமுகவை வச்சு என்டிஏவா, என்டிஏ வச்சு அதிமுகவா சார்? யார் சார் பலம்? அதிமுக தானே சார் பலம். அதிமுக தானே சார் பூத் ஏஜென்ட் போட்டிருக்கு. என்டிஏவா சார் போட்டிருக்கு? அதிமுக தானே சார் தேர்தல் வேலை செய்ய போகுது. என்டிஏவா சார் செய்ய போகுது? அப்ப யார் இதை உணர்ந்து பேசணும்? எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து இதை பேசணும். மண்டியிட்டு கிடக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் நான் சொல்கிறேன், நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியது கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய உள்ள கிடக்கையை தான் வெளிப்படுத்தி இருக்காரே தவிர அவர் வந்து ஏறி அடிச்சாருன்னா நான் சொல்லல. அப்படி ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி வரல. காரணம், மோடி பேசுகிற போது அதிமுக ஆட்சி என்று ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவில்லை. நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.